தென்மலை போயிட்டு போகிறோம், விச் இஸ் டெஃபினெட்லி நாட் த ஷார்ட்டஸ்ட் ரூட். இந்த ஏரியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா யானைகள் நடமாட்டம் நிறையா ஆரம்பிச்சிருக்கான். அதெல்லாம் போகலாம். ஆனால் அந்த எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் மட்டும் தொடாதீங்க, ஏன்னா அனிமல் வராமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. இதாங்க கல்லடா டேம் தென்மலா. அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க, ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி. செம்ம ஹியூஜ் அண்ட் ஜைஜான்டிக்காக இருக்குங்க. Hey, what's up people? This is Raja on the wheels. Welcome back to my channel with yet another video. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவிலில் இந்த வில்லேஜ், இந்த அழகான மலை, இந்த சுற்று வட்டாரத்தை விட்டுட்டு கிளம்புறோம். ஸோ ஸோ பை டு திஸ் பிளேஸ், திஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா தென்காசிக்கு போகிறோம். அண்ட் வெயில் இப்போவே கொஞ்சம் தாக்கம் அதிகமாக தான் இருக்குது. அதனால் இந்த யூஷுவல் ஹைவே எடுக்காமல் ஒரு 1.5 மணி நேரம் சுற்றினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கேரளா போயிட்டு போக போகிறோம், கேரளா வழியாக. ஸோ கேரளாவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்மலா போயிட்டு, தென்மலாலேருந்து தென்காசி பக்கம். ஸோ அதுதான் இன்னைக்கு பிளானு. இந்த ஹைவே பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து நெடுமங்காடு ஹைவே. ஸோ நெடுமங்காடுங்கிறது கேரளா. ஸோ இந்த ஹைவே பிடிச்சி அப்படியே போனோம்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம நெடுமங்காடு ரீச் ஆயிடுவோம். இப்போ நம்ம போகிறதும் பார்த்தீங்கன்னா நெடுமங்காடு வழியாக தான் போவோம். ஆமாம். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம தென்மலை போயிட்டு போகிறோம், விச் இஸ் டெஃபினெட்லி நாட் த ஷார்ட்டஸ்ட் ரூட் ஃபார் தென்காசி. தென்காசிக்கு இங்கேருந்து ஷார்ட்டஸ்ட் ரூட் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து அம்பாசமுத்திரம் அப்படி போகிறது தான். பட் இட் ஷுட் பி பியோர் ஹைவே. ஸோ எனக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது வந்து ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங்கு தான், ஓகேங்களா. பட் என்னென்னா நம்ம வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் ஏறி அது வழியாக போவோம். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக தென்மலாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 ஆர்ச் பிரிட்ஜுன்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க, தமிழ் படங்கள், மலையாள படங்கள் எல்லாம். ஸோ அந்த பிரிட்ஜ் ஒரு ஃபேமஸான பிரிட்ஜு. அது என்னென்ன படங்கிறது நான் ஆப்வியஸ்லி 13 ஆர்ச் பிரிட்ஜு நிறைய பேருக்கு தெரியும். பட் தெரியாதவங்களுக்கு நாங்கள் கிட்ட போயிட்டு சொல்கிறேன். ஸோ நிறைய தமிழ் படங்கள்லாம் அந்த பிரிட்ஜு மேலே எடுத்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே பிளெயின்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் ஹில்ஸ் ஏறுவோம். ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் டு டேக் திஸ் ரூட். இந்த சைடு ஐ மீன் டவுன் சவுத் நான் எங்கேயுமே வந்ததே இல்லை இது வரைக்கும். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் when I'm here, நான் அதை செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும், செம்மையாக என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்னலாம் முடியுமோ, என்னென்ன ரூட்லாம் த பெஸ்ட் பாசிபிள் ரூட் எடுக்க முடியுமோ அதெல்லாமே கவர் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஏதோ கோயில் ஃபங்க்ஷன் போல் எல்லோரும் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன கோயில் விசேஷம் தான் தெரில, நல்லாயிருக்கு. இதுதான் நேற்று நம்ம உள்ளே போன திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸு. இன்றைக்கி நம்ம உள்ளே போக போகிறதில்ல, அதை தாண்டி இப்படி போகிறோம். பிகாஸ் இன்றைக்கி நம்ம டெஸ்டினேஷனே வேறு. ஸோ இது வரைக்கும் நம்ம 31 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணியிருக்கோம். என் நெடுமங்காடுக்கு இன்னும் 44 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நெடுமங்காடு போய் தான் நம்ம வந்து தென்மலா போகணும். தென்மலாவுக்கு டோட்டலாக ஓவரால் இங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து 96 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ப்ராபப்ளி ஏதோ நெடுமங்காடு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக தென்மலா ரீச் ஆகிட்டு தான் ஃபஸ்ட்டு பிரேக் எடுக்கலான்ட்டு நான் இப்போதைக்கு யோசிச்சு வச்சுருக்கேன். நடுவில் தெரில எப்படின்னு. ஆல்சோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா யானைகள் நடமாட்டம் நிறையா இருக்கும். நான் நேற்று ஈவினிங்காக எல்லாம் வீட்டுக்கெலாம் போயிட்டு அதான் ஃப்ரெண்டு அவங்க அண்ணன்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த ஏரியாவில் இப்போ பார்த்திங்கன்னா யானைகள் நடமாட்டம் நிறையா ஆரம்பிச்சிருக்கான். வெயில்னால அடிக்கடி திடீர்னு யானை இறங்கி வருமா தண்ணி குடிக்கிறதுக்கு.
இது என்ன திருப்பரப்பா இல்லை பேச்சிப்பாறை டேமோட தண்ணியான்னு தெரில. செம்மையாக இருக்குது. ஓ மேபி இது வந்து சித்தாறு டேமாக இருக்கும். கரெக்டு. நேற்று நம்ம சித்தாறு டேம் போகலை இல்லையா, லைக் வேறு ரூட் எடுத்து போனதுனால சித்தாறு டேம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐ பிலீவ் இது வந்து சித்தாரா இருக்கும் அப்படின்னு. So we are now into Kerala. And Kerala roadsல ரைட் பண்றது இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் லைக் இன் அ குட் வே. டிஃப்ரெண்ட் இன் அ குட் வே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, லைக் ஒரு ஹைவே கட்டணும் அப்படிங்கிறக்க அந்த 4 லேனு 6 லேன்லாம் போடணுங்கிறக்காலாம் அந்த மரங்களை எடுக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் இருக்கோ அதுலேயே ரோட்டை போட மூடிட்டு சுற்றி இருக்கிற ட்ரீஸு அதெல்லாம் எந்த ஒரு தொந்தரவும் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டான பாலிசி. அண்ட் நமக்கு இப்போ நெடுமங்காடு போய் ரீச் ஆகுறதுக்கு we still have about 15 kilometers. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் டிஸ்ட்ரிக்டில் வருது. ஸோ ட்ரிவாண்ட்ரம் இஸ் கேரளாஸ் கேபிட்டல். ஸோ யா, ட்ரிவாண்ட்ரம் டிஸ்ட்ரிக்டில் தான் இப்போ நம்ம இருக்கோம். அண்ட் ஆல்சோ மேன், ஜஸ்ட் லுக் அட் த ரோட்ஸ். அதாவது ஒரு பைக் ரைடருக்கு ஒரு நல்ல பைக் ஃபுல் ஆஃப் பெட்ரோலும் ஃபில் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டீஸ் அண்ட் கர்வ்ஸ் ஃபுல்லாக இருக்கிற ரோடை கொடுத்தோம்னா, oh my god, he is going to love it. அதாவது ஹைவேஸ்லேயும் இதுலேயும் ஓட்டுறதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். லைக் ஹைவேஸ் வில் பி வெரி பிளெயின், ஒன்றுமே இருக்காது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா யூ கெட் திஸ் கர்வ்ஸ். லைக் வெதர் கம் செகண்டரி, பிகாஸ் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இப்போ இட்ஸ் ஸ்டில் நாட் தட் சில். ஐ மீன், இன்னும் நம்ம அந்த அளவுக்கு கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் ஆர் அப்சல்யூட்லி கார்ஜியஸ். எஸ், அப்படிதான் சொல்லணும். வளைவு நெளிவோ நிறைஞ்சிருந்து these roads are gorgeous man. பாருங்களேன், நான் இது வரைக்கும் இந்த கேரளா என்ட்ரு ஆகிட்டு ஒரு செக்மெண்ட் கூட ஒரு லாங் ஸ்ட்ரெச் தொடர்ந்து ஒரு நிமிஷத்துக்கு கூட நான் பார்த்ததில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் கர்வ்ஸ் தான். அண்ட் ரோட்ஸ் ஆர் ஆல்சோ வெரி நைஸ். நெடுமங்காடு வந்துட்டோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நெடுமங்காடுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரைட் எடுக்க சொல்லுது டுவர்ட்ஸ் மன்னூர் கோணம்னு சொல்லிட்டு. ரோடு தாங்க அல்டிமேட் திங். ஆனால் இதில் நடந்து போகிறாங்க பாருங்க, இது கொஞ்சம் கொடுமையான விஷயம்தான். இந்த வயசுலையும் எல்லா வயசானவங்க அது ஒரு மாதிரி ஏறுது. இறக்கத்துல ஈஸியாக இறங்கிடலாம், ஐ மீன் நடந்துடலாம். ஆனால் ஏற்றத்தில் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுலேயும் வெயிட்டு தூக்கிட்டு நடக்கிறாங்க பார்த்தீங்களா, ஹேட்ஸ் ஆஃப் டு தம். தென்மலை ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னும் ஒரு 17 கிலோமீட்டர்ஸ். தென்மலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஹில் ஸ்டேஷன்லாம் கிடையாது. அது ஒரு ஈக்கோ டூரிசம் பிளேஸு. இன்ஃபேக்ட் அதுதான் ஃபஸ்ட்டு ஈக்கோ டூரிசம் பிளேஸாக அறிவிச்சிருந்தாங்க.
பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாறு, கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி பெரிய பெரிய ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து இதில் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு. பட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட்டு, டியர்ஸ் இந்த மாதிரி வைல்ட் லைஃப் இருக்குது. இன்ஃபேக்ட் இங்கே திரும்ப பார்த்தீங்கன்னா டியர் சாங்சுரி இருக்குது. டியர் சாங்சுரி இருக்குது. அண்ட் ஆல்சோ எலிஃபண்ட்ஸு நிறையா ஸ்பாட் ஆகிருக்குது. அண்ட் நாளைக்கு முடிஞ்சால் ஏர்லி மார்னிங் எங்கேயாவது ரைட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா தட் டு பேஸ்ட் ஆன் டைமிங். இல்லைன்னா அப்படியே சென்னை கிளம்பிட வேண்டியதுதான். எவ்வளோ பெரிய பெரிய மரம் இருக்குது, அடேங்க அப்பா. இல்லை என்ன மரம்? ஏன்னா யூஸ்வலி ரப்பர் மரம் மற்ற மரம்னா தெரிஞ்சிடும், ஏதாவது கட்டி விட்டுருப்பாங்க. பட் இது என்ன மரம்னு தெரியல. செம்ம பெருசாக இருக்குங்க. இது மூங்கில், பேம்பு, இது வேணால் தெரியும். மற்றபடி இந்த மரம் தான் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மொத்த ரோடும் பார்த்தீங்கன்னா தென்மலா டு திருவனந்தபுரம். இந்த ஒரு ரோடு பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக திருவனந்தபுரம் போயிடலாம் தென்மலாவிலேருந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழியில் லைக் தென்மலா போயிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு என்ட்ரானா பெரிய ஃபஸ்ட்டு ஊர் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை. நமக்கு தான் அது செங்கோட்டை. இங்கே பார்த்தீங்கன்னா நேம் போர்ட்லலாம் செங்கோட்டா அப்படின்னு எழுதியிருந்தாங்க. தென்மலா இந்த டைமுக்கு நம்ம போனால் ஒன்றும் பெருசாக கிளைமேட்டும் இருக்காது. மேபி ஏர்லி மார்னிங் போயிருந்தால் ஓரளவுக்கு கிளைமேட் இருந்திருக்குமோ என்னமோ. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே கொஞ்சம் வெயில் தாக்கம் இருக்குது. ஸோ தென்மலாவில் பெருசாலாம் கிளைமேட்டெல்லாம் பெருசாக இருக்காது. வியூ பாயிண்ட் வேணால் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இப்போது என்ன கன்ஃபியூஷன்னா, கேரளாலே சாப்பிட்றலாமா, லைக் தென்மலாலே சாப்பிட்றலாமா, இல்லை அப்படியே தமிழ்நாடு போயிட்டோம்னா அங்கே அந்த குற்றாலம் பார்டர் பரோட்டா இருக்குது, பரோட்டா சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன். அதான் எங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். ஓ, ஏதோ ஒரு ஆறு கீழே ஓடிக்கிட்டு இருக்குது. என்னன்னு போய் பார்ப்போமா? பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒன்றுமே தெரியல. அதான் சரி கீழேயே போய் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரேன். இதெல்லாமே எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங், இதை மட்டும் தொட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் மேலே கேட்டேன் கீழே போகலாமா அப்படின்ட்டு. அதெல்லாம் போகலாம், ஆனால் அந்த எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் மட்டும் தொடாதீங்க, ஏன்னா அனிமல் வராமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்காங்க தடுப்பு. ஓகே, இது வந்து கல்லடா இரிகேஷன் ப்ராஜெக்ட். நீட்டாக இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கேயும் பிடிச்சி விட்டு பாட்டில் போட்டிருக்காங்க. இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, இப்படி குனிஞ்சு அடியில் போகிறதும் போய்க்கலாம். லுக்ஸ் நைஸ். அவ்வளோதானே, ஒரு 10 minutes இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். தண்ணி வியூ பார்க்குறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, பட் அந்த தண்ணி சத்தம் கேட்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதனால் அதை அப்படியே கேட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி கிளம்புவோம்
அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் தான் ஆகுது. இப்போவே வெயில் இந்த பொழக்குது. தண்ணி எல்லா பக்கமும் பற்றா, ஐ மீன் அந்த அளவுக்கு இல்லை, எல்லாம் கம்மியாக இருக்குது. இனி ஏப்ரல் மேலாம் என்ன நிலைமை ஆகுமோ சவா. மீண்டும் ஜூன் ஜூலை வந்தால் தான் பசுமையை பார்க்கலாம் போல இருக்கு. தென்மலா ஈகோ டூரிசம் 6 கிலோமீட்டர், பாலருவி வாட்டர் ஃபால்ஸ் 23 கிலோமீட்டர்ஸ். வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம ஒரு 2 அடி இப்படி எடுத்து வச்சோம்னா வேர்த்து ஊத்திடுது, உள்ள நனைஞ்சிருது, அவிஞ்சிருது. ஆனால் அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படி போனோம்னா இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக அப்படியே காற்றடிச்சு செம்மையாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷாடல் டேம் அட் பள்ளம் வெட்டி, கல்லடா டேம் 1.8 கிலோமீட்டர். இங்கே போட்டிங்கும் இருக்குது. பட் இப்போ இருக்குமான்னு தெரில. ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் லைக் ட்ரெக்கிங், சஃபாரி அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ தான் போர்டு பார்த்தேன். ஓகே, ஸ்ட்ரைட்டாக போனால் தென்மலா, ரைட்டுக்காக போனால் தென்மலா டேம். டேம்னா ஓகே, இதாங்க கல்லடா டேம் தென்மலா. அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க, ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி. சூப்பர், அதில் நடந்து போகலாமா? நல்லா இருக்கு. இங்கே பார்த்தா ஏதோ தண்ணி பற்றாக்குற மாதிரி தெரியல, நல்ல ஒரு ஃப்ளோ இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா தென்மலா தென்காசி இஸ் லைக் கனெக்டிங் கேரளா அண்ட் தமிழ்நாடு. யா தென்மலா நேம் போர்டு பார்த்தாச்சு. ஸோ எஸ், வி ஆர் அஃபிஷியலி இன்டு தென்மலா. ஸோ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ட்ரேட் ரூட் பிட்வீன் தமிழ்நாடு அண்ட் கேரளா. பழைய ஹைவேஸ் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்பைசஸ், டிம்பர்ஸ் எல்லாமே கொண்டு போகிறதுக்கு இந்த ரூட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. Okay, so good to know. இதில் லெஃப்டில் போனால் சபரிமலை போகலாம், பட் நம்ம செங்கோட்டா போகணும். அதனால் இதுதான் ரூட்டு. ஒரு லொக்கேஷனுக்கு வந்தோம்னா எவ்வளோ விஷயம் தெரிய வருது பாருங்க. That's why traveling teaches you a lot அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2.4 கிலோமீட்டர்ஸில் நான் பார்க்கணுன்னு வந்த அந்த 13 ஆர்ச் பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா மான்சூன் டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சைடில் ரிவர் போகும், மேலே அந்த ரயில்வே ட்ராக்கு, அந்த பிரிட்ஜு. இட்ஸ் டெஃபினெட்லி வியூ வொர்த் டு வாட்ச். பட் என் கிறகம் வெயில் காலத்தில் வந்துட்டேன். ஸோ பெருசாக என்ஜாய் பண்ணோம்னா அட்லீஸ்ட் அந்த 13 ஆர்ச் பிரிட்ஜை பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவது எனக்கு இருக்கும்ல. ஸோ மேலே இப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் போயிட்டு இருக்குது எனக்கு பேரலாக. அண்ட் அது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3 மினிட்ஸில் வி கேன் see the
பிரிட்ஜ், இந்த 13 ஆர்ச் பிரிட்ஜ். ஸோ இந்த 13 ஆர்ச் பிரிட்ஜை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து நிறைய தமிழ் படங்களை நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த உயிரே படத்தில் இந்த செய்ய செய்ய பாட்டு வருமே, அதுவும் இந்த பிரிட்ஜு தான். தாஜ்மஹால் படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சீன் இந்த பிரிட்ஜில் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி திருடா திருடாவும் பார்த்தீங்கன்னா இந்த அந்த கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜில் எடுத்திருப்பாங்க. ஐ மீன் இந்த ரயில்வே பிரிட்ஜில். இன்னொன்று ராமோட கிளைமேக்ஸ் ஆகட்டும், இல்லை அந்த ராமுங்கிற கட்டுறது தமிழ் ஜீவாவோடது, ஜீவாவும் அஞ்சலியும் சின்ன வயசாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்களே, அப்போ கூட இந்த பிரிட்ஜு காட்டி விட்டாங்க. ஸோ யா, திஸ் இஸ் த பிரிட்ஜ். இதுதாங்க அந்த 13 ஆர்ச் பிரிட்ஜ். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுவா இல்லை சாரி இது வந்து ஸ்டார்டிங்கு, இன்னும் போகணும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜு கீழே நம்ம வண்டியை நிப்பாட்டி மேலே ஏறி போய் பார்க்கலாம். அது ஃப்ரீ ஆக்சஸ் தான் ஃபார் பப்ளிக்கு. ஸோ மேலே போய் ஏறி நின்று பார்க்கலாம். பட் இப்போ நம்ம பார்க்குற நிலமையெல்லாம் இல்லை. இதுதான் நினைக்கிறேன். ஆமாங்க, இதுதான் அந்த 13 ஆர்ச் பிரிட்ஜ். எஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 13 ஆர்ச் இங்கே செம்மையாக இருக்கும். இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே இருந்து ஃபோட்டோ எடுக்கலன்னா எப்படி? ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி, ஐ மீன் சீசன் டைமில் நல்லா தண்ணி ஓடும். மேலேருந்து ட்ரெயின் போகும். பார்க்கவே செம்ம வியூவாக இருக்கும். இன்பிட்வீனில் இந்த ரோடுவேஸ் இதெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கல நமக்கு. ஐ மீன் எனக்கு வெயில் காலத்தில் வந்து அது ஒரு மேலே இருந்தும் பார்க்க முடியாது. ஏன்னா முன்னாடி இது ஆக்சசபிளாக இருந்துச்சு, இப்போ கேட்டு போட்டாங்க. அதான் அவங்க இப்போ வந்து நாட் அலவுடுன்னு போட்டிருக்காங்க. செம்ம ஹியூஜ் அண்ட் ஜைஜான்டிக்காக இருக்குங்க. 13 ஆர்ச் பிரிட்ஜ். ஓகே, கிளம்பிட்டோம். இந்த ரோடு அந்த செக்ஷன் மட்டும் என்னன்னு தெரில, ரொம்ப கேவலமாக வச்சுருந்தாங்க. அதுவும் அந்த இந்த கல் போட்டிருந்தாங்க, ஏன்னா இந்த பிரிக்ஸு இன்டர்லாக் கல் போடுவாங்க இல்லையா, அந்த ரோடு, அது போட்டு ரோடு போட்டிருந்தாங்க. அது போட்டாலே ரோடு விளங்காது. அது எதுக்கு போடுறாங்கன்னே தெரியல. ஸோ நம்ம அஃபிஷியலி தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இன்டர்ஸ்டேட் கனெக்டிங் பார்டர் ரோட்ஸ்னாலே படு கேவலமாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அந்த ரோடு இப்போ ஆரம்பித்தாச்சு. அடங்கப்பா, பிளெயின்ஸ் இறங்கிட்டோம், செங்கோட்டையன் இறங்கிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தென்மலாலேருந்து பிளெயின்ஸ் இறங்க என்ன டிரான்சிஷன் பாருங்களேன். அப்படியே அந்த கர்வ் ரோட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. டிராஃபிக் எல்லாமே அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னைக்கு ஒன் டேலே பார்த்தீங்கன்னா நம்ம பிளெயின்ஸ் டு மவுண்டன்ஸ், தென் மவுண்டன் டு பிளெயின்ஸ். தென்மலா அவ்வளோ பெரிய ஹில்ஸ் கிடையாது தான், பட் ஸ்டில் ஐ வுட் கன்சிடர் இட் ஒரு சின்ன ஹில் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ யா, பிளெயின்ஸ் டு ஹில், தென் ஹில்ஸ் டு பிளெயின் அகெயின், ஃப்ரம் தமிழ்நாடு டு கேரளா, தென் கேரளா டு தமிழ்நாடு அகெயின். ஸோ இப்போ நம்ம செங்கோட்டை போயிட்டு விக்கி ப்ரோ கால் பண்ணோம். ஸோ கால் பண்ணால் அவர் நெக்ஸ்ட்டு என்ன பிளானுங்கிறது சொல்லுவார். அதுக்கு முன்னாடி மீன்ஸ் செங்கோட்டை தாண்டினோடனே அந்த குற்றாலம் பார்டர் பரோட்டா கடை வந்துடும். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி ரீச் ஆகிட்டோம். இந்த தென்காசி போர்டு. ஸோ
ஸோ சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு கிளம்பி, ரொம்ப பக்கம்தான் செங்கோட்டை அண்ட் தென்காசி. ஸோ சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா போய் ரூம் தேடணும். ஸோ விக்கி ப்ரோ வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ போயிட்டு ரூம் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கணுங்க. ரெஸ்ட் எடுத்து அப்புறம் சாயந்தரமாக கொஞ்சம் நேரம் பிரகாஷ் ப்ரோ, மாரி ப்ரோ எல்லாம் பார்த்துட்டு அவங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாளைக்கு கிளம்ப வேண்டிதான். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ see you in the next video. So until then, be happy, stay safe and ride safe. So that's all from me guys. Bye bye, see you, take care.